வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் ஒரு 5.2 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். இந்த மாடலில் ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 JBL அல்லது வேறு எந்த பிராண்டாக இருந்தாலுமே 12 இன்ச்சஸில் நம்ம லோட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பேஸை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்ட் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான். நெக்ஸ்ட் இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆக்லிக் பேனல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு V மீட்டர் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிமோட் பேஸ்டு தான் எல்லாமே. நீங்கள் ரிமோட்ஸ்லேயே வந்து எல்லா டிஜிட்டல் இன்புட்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஆக்ஸாக இருக்கட்டும், USB இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி அதாவது FT003 டீகோடர்ஸோடைய இன்புட்ஸ் ஆப்டிக்கலாக இருக்கட்டும், கோஆக்சிலாக இருக்கட்டும், HDMI இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ரிமோட்டாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கான வால்யூம், அதாவது அதாவது இண்டிவிஜுவல் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், சரௌண்டாக இருக்கட்டும், சென்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒன்லி நீங்கள் ரிமோட்டை வச்சு நீங்கள் எல்லாமே வந்து பண்ண முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்திருக்கோம், நெக்ஸ்ட் இதோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டி அதாவது ஆடியோ டெஸ்டிங் எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் 30 வோல்ட் 15 ஆம்பியர் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஹெவியான மாடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 63 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 15 இன்ச் டெப்த்தில் உள்ள கேபினெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸோடு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க டிவி கேபினுடைய சைஸே வந்து 13 இன்ச்சஸ் அவ்வளோதாங்க வரும். எனக்கு 15 இன்ச்சஸ் கேபினெட்லாம் வச்சாக்க எனக்கு ஆம்பிளிஃபையரே வெளியே வர்ற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 12 இன்ச்சு கேபினெட்லேயே நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம அழகாக அதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே கிட்ட அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நமக்கு ஒரு 15 இன்ச்சு கேபினெட்னால் நமக்கு இன்னும் நல்லாவே சூப்பராக நீட்டாக ஒயரிங் பண்ண முடியும். அதேமாதிரி கஸ்டமரும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நம்ம ஒயரிங் வந்து அழகாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நீட்னஸாக அழகாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்ட் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்ட் ஐசி தான். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்ஸ்ட் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் செக்ஷனில் 2 மகாராஜா பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். தாராளமாக 12 இன்ச்சஸில் 2 சப்வூஃபர் லோட் பண்ணி ஹெவியான பேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து சாங்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும், மூவிஸுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தின ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டோடைய ரிமோட் கிட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய பேஸ் ரிசல்ட்டை இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து வசந்த் பிராண்டோடைய கிராண்ட்ஸப் லோபாஸ் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் பிராண்டோடைய 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் ஃபேனுக்கான கண்ட்ரோலுமே நமக்கு, அதாவது ஹீட் அதிகமாகும் போது நம்ம ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுமே நமக்கு வந்து இந்த போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு V மீட்ரு, அதாவது பார்த்திங்கன்னா V மீட்டருடைய சிக்னலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்போடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த FT003 டீகோடரில் ஒரு HDMI இன்புட்டு, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்கும். அது மூலிமா நீங்கள் டிஜிட்டல் இன்புட் கொடுத்து ஒரு டால்பியில் இல்லைனாக்கா டிடிஎஸ் ஃபார்மெட்டில் உள்ள மூவிஸு, நெக்ஸ்ட்டு வீடியோ சாங்ஸ் எல்லாமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை மட்டும் பயன்படுத்தி தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒயரிங்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீட்னஸாக வந்து பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றதுனால எனக்கு அந்தளவுக்கு டைமிங் சரியாக இல்லை, அதனால் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு நீட்னஸாக பண்ணிட்டோம்.
Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary? Again. What if sound could be captivating, subtle, authentic? What if sound could be deeper, dimensional? There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு. நெக்ஸ்ட்டு FT003 பேக் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இன்புட்டு, ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டு, ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்கும். அப்புறம் 2 ஆட் செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட். தேடுது கண்கள் ஒற்றையாய் போனாலும் உன்னுடன் நடக்குது கால்கள் அச்சமே இல்லாத பேச்சிலே மயங்குது நெஞ்சம். இந்த மாடலில் உங்களோட வீடுகள்லையும் டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.